தேவனுடைய பிரசனம் இங்கே நமக்கு இருக்கிறது. Shekinah glory of God is here. ஷெக்கினா மகிமையின் தேவன் இங்கே இருக்கிறார். We are glad to be in the house of God. தேவனுடைய வீட்டில் இருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான The Bible, the epistle of St. Paul, Corinthians. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதினது நாம் திரும்புவோம். 2 Corinthians, 2 கொரிந்தியர் chapter 5, அதிகாரம் 5 verses from 16 to last. 16 கடைசி வரை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5 16 to last. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவினருக்கும் எங்களை வேண்டிக்கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Amen. நாம் ஜெபிப்போம். Our gracious Heavenly Father, எங்களுடைய கிருபையுள்ள பரலோக பிதாவே, our Almighty Jesus Christ, சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, thank you Lord for your presence this morning. இந்த காலையிலே உம்முடைய பிரசன்னத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We have gathered here in your name. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். The name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். We pray the Almighty God to speak to us this morning. இந்த காலைகளிலே நீர்தாமே எங்களோடு பேசும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மிடம் பேசுகிறோம், கேட்கிறோம். Sent in this season. இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட ஆவிக்குரிய ஆகாரம் Let us hear that from the throne of God this morning. இந்த காலைகளிலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு அதை நாங்கள் கேட்போமாக. We pray the Lamb of God who opened the seals come and preach to us, Lord. முத்திரைகளை திறந்த ஆட்டுக்குட்டியாருடைய தேவன் தாமே இப்பொழுது வந்து காலைகளிலே பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We pray that Holy Spirit have preeminence in our midst, Lord. இங்கே எங்கள் மத்தியிலே அந்த மகத்தான பரிசுத்தாவியானவர் தாமே சிரேஷ்டமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Let the power of the Lord God, the word of God be demonstrated before us by preaching the word of God. வார்த்தை பிரசங்கப்படுத்தினால தேவனுடைய வல்லமையும் அற்புதங்களும் செய்து காண்பிக்கப்பட இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். And everybody needs Lord by the preaching of the word. வார்த்தை பிரசங்கப்படுத்தினால ஒவ்வொரு தேவையிலும் தேவன் தாமே சந்திக்கவே ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமையும் கனத்தையும் கொண்டுள்ளோம். Resurrect the name of Lord Jesus Christ we pray. கர்த்தராகிய உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Please be seated. Hallelujah. And praise be to the name of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Very glad to be in the presence of God. இங்கே தேவனுடைய சமூகத்தில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. The Lord Jesus Christ is in our midst this morning. இங்கே காலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And from the portion of scripture this morning, காலையிலே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து we are going to continue on about the ambassador of Christ. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் தூதர்கள் என்றும் இந்த பிரசங்கத்தை தொடர்ந்து The பேசுகிறேன். ambassadors of for Christ. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகள். Hallelujah. We meditated on the first of this year. இங்கே இந்த வருடத்தின் முதலாம் தேதியிலே இதை குறித்து நாம் தியானித்தோம். And I want to continue where I left on that day. அந்த நாளிலே எங்கே நான் முடித்தேனோ அதிலிருந்து நான் தொடர்ந்து பேச And Paul says விரும்புகிறேன். we are ambassadors for Christ. பவுல் கூறினது போல கிறிஸ்துவுக்காக நாம் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். Not for anybody else. வேறு யாருக்கும் அல்ல. It is for Jesus Christ. இயேசுவுக்காக தான். And we are the ambassadors for Christ. நாம் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are the ambassadors. நாம் தான் ஸ்தானாதிபதிகள். And we are the representative of heaven, he says. நாம் பரலோகத்திற்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்று We சொல்கிறார். are the representative of heaven. நாம் பரலோகத்தின் பிரதிநிதிகள். Because we come from heaven. ஏனென்றால் நாம் பரலோகத்திலிருந்து இருக்கிறோம். And we go back to heaven. நாம் பரலோகத்திற்கு செல்கிறோம். Hallelujah. Hallelujah. Praise be to the name of our Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I will not say
பிரணாம் கூறுகிறார், An ambassador is an ordained one. ஒரு தூதன் என்பவன் நியமிக்கப்பட்ட ஒருவன் என்று பிரணாம் He said, கூறுகிறார். God sent some of them on the earth to represent Him. தேவன் அவர்களில் சிலவர்களை பூமியிலே அனுப்புகிறார், அவருக்கு பிரதிநிதியாக இருக்கும்படி. And he is an ambassador. அவன் ஒரு ஸ்தானாதிபதி, தூதனாவான். And he said, God sent some on the earth. தேவன் சிலரை இந்த பூமியின் மேலே வைத்திருக்கிறார். On this earth to represent Him. அவருக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கத்தக்கதாக சிலரை பூமியின் மேலே அவர் வைத்திருக்கிறார். He is an ambassador from heaven. அவன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு ஸ்தானாதிபதி ஆவான். Therefore God sent an ambassador today in this day. இந்த காலத்திலே இந்த நாளிலே தேவன் ஒரு ஸ்தானாதிபதி அனுப்பியிருக்கிறார். And he said that ambassador is ordained of God. கூறுகிறார், அந்த ஸ்தானாதிபதி தேவனால் நியமிக்கப்பட்ட ஒருவர். That ambassador அந்த ஸ்தானாதிபதி goes into the unknown supernatural. அந்த ஸ்தானாதிபதி காணக்கூடாத இயற்கைக்கு மேற்பட்டதற்குள்ளாக செல்கிறார். That ambassador goes into the supernatural. அந்த தூதனானவன் ஸ்தானாதிபதியானவன் இயற்கைக்கு மேற்பட்டதற்குள்ளே செல்கிறார். Nobody knows about it. அதை குறித்து நம்மால் யாரும் பார்க்க முடியாது. An ordinary man cannot go into the சாதாரண மனிதன் supernatural. அந்த இயற்கைக்கு மேற்பட்டதற்குள்ளாக செல்ல முடியாது. Hallelujah. And he says, அவர் கூறுகிறார், go into the great unknown அந்த supernatural மகத்தான காணக்கூடாத இயற்கைக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு இந்த ஸ்தானாதிபதி செல்கிறார். and discern the mind of God. அவன் தேவனுடைய மனதை பகுத்தறிகிறான். And brings out things that the ordinary natural man cannot perceive. சாதாரண மனிதன் காணக்கூடாத ஒன்றை அவன் தேவனுடைய சிந்தையிலிருந்து பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறார். A natural man cannot perceive what the supernatural mind of God. தேவனுடைய இயற்கைக்கு மேற்பட்ட மனதை ஒரு சாதாரணமான மனிதனால் பகுத்தறிய முடியாது. It is an ambassador. அது ஒரு ஸ்தானாதிபதியால் தான், தூதனால் தான் And முடியும். that ambassador அந்த ஸ்தானாதிபதி brings out the mystery of God. தேவனுடைய ரகசியத்தை கொண்டு வருகிறார். Hallelujah. And the portal things that is, அது காரியங்களை அவன் முன்னுரைக்கிறான். and things that has been, நடந்த காரியங்களை முன்னுரைக்கிறான். and things that will be. நடக்க போகிற காரியங்களை முன்னறிப்பான். And that is an ordained ambassador of God. அதனாலே அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட ஸ்தானாதிபதி என்றது ருசுவாகிறது. And what is it? அது என்ன? God தேவன் behind skin. மாம்சம் மனித தோலுக்கு பின்னால் இருப்பது. God behind human skin. தேவன் மானிட தோலுக்கு பின்னால் இருப்பது ஆகும். Hallelujah. And therefore God sent an ambassador in this day. ஆகவே இந்த நாளிலே தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். And God has been hiding behind the skin. அந்த தோலுக்கு பின்னாலே தேவன் மறைந்திருந்தார். God has unveiled for us in this day. இந்த நாளிலே தேவன் தம்மை திரை நீக்கி காண்பித்தார். And God has awakened a man in this day. இந்த நாளிலே தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக கூடாரமிட்டார். And he revealed himself through this ambassador. நம்முடைய இந்த காலத்தின் தம்முடைய ஸ்தானாதிபதி மூலமாக தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். He is an ordained ambassador of God. அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதன். Hallelujah. And now the prophet of God says, இப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி கூறுகிறார், and all powers in heaven and earth is given unto my hand. பரலோகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையும் அதிகாரம் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The resurrected Jesus Christ said, அதைதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். and he said, go and I will go and I will go with you. நான் உன்னோடு செல்வேன். And whatever you bind on earth, நீ பூமியில கட்டுவது எதுவோ I will bind in heaven. பரலோகத்திலும் அது கட்டும். And what you loose on earth, பூமியில நீ கட்டவிழ்ப்பது எதுவோ I will loose in heaven. பரலோகத்திலும் அதை நான் கட்டவிழ்ப்பேன். Hallelujah. And now the prophet of God says, இப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி கூறுகிறார், the great holy church only realize the power to do this thing. மகத்தான பரிசுத்த சபையானதாமே இப்படி செய்ய முடியும் என்ற காரியங்களை குறித்த உணர்வை பெறுமானால், Hallelujah. He says the great holy church, மகத்தான பரிசுத்த சபை, and he has to realize the power. அது வல்லமை, அது உணர வேண்டியதா இருக்கிறது. இந்த காரியங்களை செய்யும்படியான வல்லமை. But there is so much of doubt and fear and trembling in the church. ஆனால் சபையிலே அநேக சந்தேகங்களும் நடுக்கங்களும் பயமும் இருக்கிறது. We are not here to doubt the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கவில்லை. Doubted the word of God. ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை But the சந்தேகித்தார்கள். second he will not doubt the word of God. ஏவாள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க மாட்டாள். Having the book of redemption in her hand. அவள் மீட்பின் புத்தகத்தை தம்முடைய கரத்திலே கொண்டிருக்கிறாள். Book of life. அவள் ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புத்தகத்தை கொண்டிருக்கிறாள். பிரணாம் கூறுகிறார், Second he will not be deceived. இரண்டாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட மாட்டாள். Because her names are already written in the Lamb's book of life. பேரெல்லாம் ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
sides of the world. உலகத்தோடு முன்பாக And there was no trembling among the bride of Jesus. ஆகவே இயேசு கிறிஸ்து மணவாட்டின் மத்தியிலே நடுக்கம் பயம் இருக்கக்கூடாது. There should not be any fear among the bride of Jesus இயேசு Christ. கிறிஸ்து மணவாட்டின் மத்தியிலே பயம் இருக்கக்கூடாது. There should not be any doubt among the bride of Jesus இயேசு Christ. கிறிஸ்து மணவாட்டின் மத்தியிலே சந்தேகம் இருக்கக்கூடாது. But Paul says தீர்க்கதரிசி கூறுகிறார், there is so much of doubt ஆனால் அநேக சந்தேகங்கள் and இருக்கிறது so much கூறுகிறார். of fear, பயம் இருக்கிறது so கூறுகிறார். much of trembling, நடுக்கம் இருக்கிறது கூறுகிறார். and wondering if it will do, if it will happen or not. காரியம் நடக்குமா இல்லை என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. Because we are the speaking bride of Jesus Christ. ஏனென்றால் நாம் பேசுகின்ற இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக பேசுகிற மணவாட்டியாக We are இருக்கிறோம். here to speak the word of God. தேவனுடைய வார்த்தையை பேச நாம் இங்க இருக்கிறோம். And that is not to fear. மூன்றாம் விழிப்பு பயத்திற்கல்ல. Hallelujah. That will say don't fear. மூன்றாம் விழிப்பு கூறுகிறது பயப்படாதே. Hallelujah. But Paul says தீர்க்கதரிசி கூறுகிறார், so much of doubt. அநேக We சந்தேகங்கள். should not doubt the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் சந்தேகிக்க கூடாது. We should not reason the word of God. தேவனுடைய வார்த்தையை மூளையில யோசித்து பார்க்க கூடாது. God once said it is settled forever. தேவன் அனுப்பினார் என்றால் அது முற்றிலுமாக முற்றுப்பட்டு விட்டது. And people are wondering whether it will happen or not. மக்கள் சந்தேகிக்கிறார்கள் நடக்குமா நடக்காதா என்று. Hallelujah. In the fourth scene, நாலாவது முத்திரை Namaste. தீர்க்கதரிசி கூறுகிறார், Para number 30. முதலாவது பாரா. காலை விளையாட்டுகள் நடந்திருக்கிற மோசே 34, para number 34. இப்போது காலை நடந்திருக்கிற மோசே அதை செய்தால் இயேசுவின் ரத்தத்தின் கீழ் உள்ளவர்கள் அதை செய்ய முடியுமல்லவா? Moses under the blood of bulls, காலை நன்றின் கீழாக இருந்த மோசே and he met that light, the pillar of அந்த fire. உரிச்சமாகிய அக்கினி சம்பத்தை அவன் And சந்தித்தான். Moses was the prophet of God. மோசே தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தான். And he met that light, the pillar of fire. அந்த வெளிச்சமாகிய அக்கினி சம்பத்தை அவன் The சந்தித்தான். burning bush came in search of Moses. இறங்கியிருக்கிற முச்செடி மோசேயிடமாக வந்தது. And he was a reliable prophet of prophet. மோசே ஓடி போனவர் தீர்க்கதரிசியா. God, the Lord God came in search of Moses. ஆனால் கர்த்தராகிய தேவன் மோசேயை தேடி வந்தார். Because he was the one to deliver the people from the bondage. ஏனென்றால் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்க பிறந்தவன் அவன்தான். Hallelujah. Now the prophet says, தீர்க்கதரிசி he கூறுகிறார், was under the blood of bulls, under the blood of bulls. காலையின் ரத்தத்தின் கீழாக இருந்த அவன் And when he met the light, the pillar of அந்த fire, வெளிச்சமாகிய அக்கினி சம்பத்தை அவன் சந்தித்த பொழுது the burning wood, எரிக்கிற முச்செடியிலே and he stood down there அங்கே அவன் நின்றான். on the commission God had given him. தேவன் அவனுக்கு அளித்த ஒரு கட்டளை ஊழியத்தோடு நின்றார். He was standing before the pillar of fire. அக்கினி சம்பத்துக்கு முன்பாக அவன் நின்று And கொண்டிருந்தான். today the bride is standing before the pillar of fire. மணவாட்டி அக்கினி சம்பத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. God is here. தேவனுடைய வெளிச்சம் ஒளி இங்கே இருக்கிறது. மோசேக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். And God gave the commission to the bride of Jesus Christ also. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டிக்கும் தேவன் ஒரு கட்டளை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். And he stood down there on a commission God had given him. தேவன் அவனுக்கு அளித்த ஒரு கட்டளையை கொண்டு அவன் அங்கே நின்றான். And he was a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி. Hallelujah. And he was the representative of God. அவன் தேவனுக்கு பிரதிநிதியாக இருந்தான். And when the word of the Lord came to him, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்த பொழுது and when the word came to him, அவன் எங்கள் வார்த்தை அவனிடம் வந்த பொழுது and he spoke the word. அவன் வார்த்தையை பேசினான். He was under the blood of bulls and gold. அவன் காலை வெள்ளாட்டுக்கிற ரத்தம் கீழே இருந்த ஒருவன். And the word came to him, வார்த்தை அவனிடம் வந்தது. and he spoke the அவன் word, வார்த்தையை பேசினான். and even things created by the word. அப்பொழுது அந்த வார்த்தை காலைகளை சிருஷ்டித்து செய்தது. But we are not under the blood of bulls and gold. நாம் இப்பொழுது காலை வெள்ளாட்டுக்கிற ரத்தத்தின் கீழ் இல்லை. We are under the blood of Jesus Christ. ரத்தத்தின் கீழாக இருக்கிறோம். Prophet said, தீர்க்கதரிசி if கூறுகிறார், you will do that under that, காலை வெள்ளாட்டுக்கிற ரத்தத்தின் கீழ் இருக்கிறவனுக்கு அது the செய்யுமானால் blood of bulls, காலை வெள்ளாட்டுக்கிற what ரத்தம் about the blood of Jesus? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து என்ன என்று It did தெரிவிக்கிறார். not cover our sin, அதனுடைய பாவங்களை மூடவில்லை. but remitted in all to the land. அதை எல்லாவற்றையும் முற்றிலுமாக எழுத்து போட்டது. Not in our name. நம்முடைய கணக்கிலே பாவம் என்பது இல்லை. Hallelujah. Remitted the blood of Jesus Christ. எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கீழாக எல்லாம் நீக்கப்பட்டது. And now you stand in the presence of God. இப்பொழுது நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். Hallelujah. Because we are in the blood of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கீழாக இருக்கிறோம். We stand in the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தின் கீழாக நிற்கிறோம். And we are all standing in the presence of God today. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். The blood of Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கீழாக இருக்கிறோம். The blood of Jesus Christ வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தம் has redeemed
redeemed Son of God. மீட்கப்பட்ட தேவனுடைய புத்திரனாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Moses was a prophet. மோசே ஒரு தீர்க்கதரிசி. But you are a son and daughter of God. ஆனால் நீங்களோ தேவனுடைய குமாரனும் குமாரத்தியும். All beyond the standard of living. இப்பொழுது சபையோ அது இருக்க வேண்டிய இதற்கு புறம்பாக அது பின்பாக இருக்கிறது. Hallelujah. So the church is more powerful today. இன்றைக்கு சபையானது மிகவும் வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது. But I think too many times அநேக we சமயங்களிலே are bragging instead of really coming out and facing the issue. நாம் காரியத்தை சந்திப்பதற்கு பதிலாக நின்று கொண்டு சந்தேகித்துக் கொண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். Not to do it or not. செய்யலாமா இல்லையா என்று யோசித்துக் But this கொண்டிருக்கிறோம். is the speaking time to the bride. மணவாட்டிக்கு உரைக்கின்ற ஒரு காலம், பேசுகிற காலம். The seals have been revealed to the bride. மணவாட்டிக்கு முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்டு The விட்டது. whole life of God is revealed to the bride. தேவனுடைய முழு சிந்தை மணவாட்டிக்கு The வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. mercy of God is revealed to the bride. இப்பொழுது தேவன் மணவாட்டிக்கு தாமே வெளிப்படுத்தியிருக்கிறார். We have to get the anointing of the third pearl. மூன்றாம் விழுப்பின் அபிஷேகத்தை நாம் பெற வேண்டியவர்களாக We have to get the இருக்கிறோம். anointing of the seventh seal. 7 முத்திரைகள் நாம் அபிஷேகத்தை நாம் பெற வேண்டியவர்களாக The இருக்கிறோம். seventh seal of the word of God. 7 முத்திரைகள் தேவனுடைய வார்த்தையாகும். And seven seals of the revealed word of God. 7 முத்திரைகள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட And வார்த்தையாகும். we get that anointing. அந்த அபிஷேகத்தை நாம் பெறும் பொழுது Speak the word. வார்த்தையை பேசு. Moses wrote the word. மோசே வார்த்தையை பேசினார். God gave a commission to Moses. தேவன் அவனுக்கு ஒரு கட்டளை ஊழியத்தை அளித்தார். Moses spoke the word. மோசே வார்த்தையை பேசினார். Christ came. வண்டுகள் உண்டானது. Frogs came. அவளைகள் வந்தது. Supernatural things were done. Miracles were done. தேவனுடைய அற்புதங்கள் அங்கே செய்யப்பட்டது. And proved that Jehovah was God. யெகோவா தேவன் என்பதை நிரூபித்தது. The prophet said, the church is doubting the word of God. சபையோ தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. He said, but there is so much doubt ஆனால் அநேக சந்தேகங்கள், and fear பயம், and trembling. நடுக்கம், Wonder if it will happen or இது not. நடக்குமா இல்லையா என்ற ஒரு He சந்தேகம். says, could it happen? அது நடக்குமா? Yes, it will happen. கண்டிப்பாக நடக்கும். அது தேவன் பேசியிருக்கிறார். அது நடந்தது. When the bride speaks, மணவாட்டி பேசும் பொழுது we are the blood of Jesus Christ. நாம் No இருக்கிறோம். doubt whether it is going to happen or அது not. நடக்குமா இல்லையா என்பது சந்தேகமே இல்லை. It will happen. As long as that exists, அது அது இருக்கின்ற வரையிலும் the church can never stand upright. அது இந்த சந்தேகம் இருக்கிற ஒரு சபையால் நிமிர்ந்து நிற்க முடியாது. As long as that exists in the church, சபையில் அந்த சந்தேகம் எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் வரை, as long as the doubt exists in the அந்த church, சந்தேகம் சபையில் எவ்வளவு நாள் இருக்கிறதோ as long அதுவரை, as the fear exists in the பயம் church, எவ்வளவு காலம் சபையில் இருக்கிறதோ அதுவரை, as long as the trembling exists in the church, நடுக்கம் எவ்வளவு காலம் சபையில் இருக்கிறதோ the அதுவரை church can never stand upright. சபையினால நிமிர்ந்து நிற்க முடியாது. Hallelujah, you cannot stand upright. நிமிர்ந்து நிற்க முடியாது. You will be like this, an Irishman. நீங்க குடிந்து கூன் உள்ளவனா You குடிந்து have to stand upright. நீ தைரியமா நிமிர்ந்து I am நிற்க the வேண்டும். bride of Jesus ஆமே. Christ. மணவாட்டி. I am the bride of ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய மணவாட்டி என்று இருக்க வேண்டும். Hallelujah. Praise be to the name of our Jesus Christ. Praise be to the name of கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He said, and when every talk of fear is banished, அவர் கூறினார், பயத்தின் காரியம் எல்லாம் மறையும் பொழுது, every talk of fear, பயத்திற்குரிய எல்லா பேச்சும், hallelujah, we should not even talk about fear. பயத்தை குறித்து நாம் பேசவே கூடாது. Hallelujah. Fear should fear you. Hallelujah. பயம் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும். அந்த பயம் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும். Because the risen Christ is inside. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். ஜீவிப்பது நான் அல்ல, Jesus Christ living inside. அந்த தேவன் மகத்தான வல்லமை மேற்கொள்பவர், The name of all names. வெற்றி சிறப்பவர், எல்லா நாமத்திற்கும் மேற்பட்ட We நாமம். have baptized in the name of Jesus, in the name of all names. மகத்தான நாமமாக இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். He said, when every talk of fear is vanished, இந்த பயத்தை குறித்த பேச்சு எல்லாம் மறையும் பொழுது, and the Holy Spirit is completely in control of the church. பரிசுத்த ஆவி சபையை முற்றிலுமாக கட்டுக்குள்ளாக கொண்டு The வருகிறது. Holy Spirit, பரிசுத்த ஆவி Jesus Christ, இயேசு கிறிஸ்து in complete control of the சபையை church. முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வருகிறது. Then all fears are gone. அப்பொழுது எல்லா பயமும் ஒழிந்து போகும். Hallelujah. We are to be under the control of the great Holy Spirit. மகத்தான பரிசுத்த ஆவியானவர் கட்டுக்குள்ளாக நாம் இருக்க The வேண்டும். Holy Spirit opened the seventh seal. பரிசுத்த ஆவி 7 முத்திரையை திறந்தார். The Holy Spirit was spoke the seventh seal. இந்த பரிசுத்த ஆவி 7 முத்திரையை பேசினார். Under his control, அவர் அதை கட்டுக்குள் கொண்டு வந்தார். and we are under the control of the Holy Spirit. அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் கட்டுக்குள்ளாக இருக்கிறோம். Then all fear is gone. அப்பொழுது எல்லா பயமும் அற்று You போகும். can tell me the name of this morning. இந்த காலை வேளை பிசாசு நோக்கி நீ I am under the control of the Holy Spirit. பரிசுத்த ஆவி
பிசாசின் கட்டுக்குள்ளாக இருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. நாம் தேவனுக்கென்று வீரமுள்ள போர் சேவர்களாக இருக்கிறோம். உனக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். உலகம் பணத்தின் மூலம் ஜெயிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மாத்திரமே அது ஜெயிக்கப்படும். மரித்தாலும் பரவாயில்லை என்று தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்கும் தீரமுள்ள மனிதர்களை தேவனுக்கு என்று அனுப்புங்கள். அவர்கள் மாத்திரமே அவருக்காக ஜெயிக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டி ஆடுவது ஜீவத்தில் பெயரிடப்பட்டவரே ஜெயிப்பார்கள். அதை கேட்பார்கள். பலத்திற்கும் அதற்கும் எவ்வித சம்மதமும் இல்லை. பலம் அவர்களின் மேலும் தாமரைகளின் பாரம்பரியத்தில் தான் ஆகும். தீரமுள்ள மனிதர் அவருக்கு உண்டு. அவருக்கு தீரமுள்ள மனிதரை அந்த வார்த்தையின் பேரில் நிற்கின்றவர்கள் வாழ்வோ சாவோ தேவனுடைய வார்த்தைக்காக நின்றார்கள். அவர்கள் வீரமுள்ள மனிதர் வாழ்வோ சாவோ வார்த்தைக்கு கீழ்ப்படி அவர்கள் ஒரு விக்கிரத்துக்கு முன்பாக வணங்க அவர்களுக்கு முழங்கால் படிக்க ராஜாவின் கட்டளைக்கு அவர் பயப்படவில்லை. வார்த்தை குறித்து மாத்திரம் அவர் பயந்தார். அவர் தேவனுக்கு பயந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தார். தேவனுக்கு தீர்க்கதரிசி கொடுக்கிறார். தேவனுக்கு வீரமுள்ள மனிதரை தாருங்கள். அந்த வார்த்தையின் பேரிலே அவர்கள் நிற்பார்கள். அந்த வார்த்தை வாழ்வோ சாவோ அவர்கள் ஜெயிப்பார்கள். சபையானது பரிசுத்தாவின் முழு கட்டுக்குள்ளே இருக்குமா? எல்லா பயமும் போய்விடும். There will only be one thing that can conquer. ஜெயிப்பதற்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான். Those that got their names written in the Lamb's Book of Life from the borders of the world. ஆட்டுக்குட்டியாக ஜீவபுஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவர்கள் அவர்தான். That is the only thing that will hear it. அவர்கள் தான் அதை கேட்பார்கள். Thank God, He has given the ears to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு காதுகளை கொடுத்து செவிகளை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Then all fears are gone. எல்லா பயமும் அற்றுப்போகும் And பொழுது that church has the power. அப்பொழுது அந்த சபைக்கு வல்லமை உண்டு. That power where the fear is vanished. அங்கே பயம் நீங்கி போன அந்த வல்லமை. And that church அந்த சபை has the power. வல்லமை உண்டு. Hallelujah. The church has the power. சபைக்கு வல்லமை உண்டு. Because all fear is gone. எல்லா பயமும் அற்று போயிட்டு. And Jesus never feared. இயேசு பயப்படவே இல்லை. Hallelujah. The bride will not fear. மணவாட்டி பயப்பட மாட்டார். The bride will not be afraid of anything. மணவாட்டி எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட She மாட்டார். will fear only one thing. ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் And பயப்படுவார். that is the word of God. Hallelujah. Hallelujah. Jesus. And the church has the power. சபைக்கு வல்லமை உண்டு. Why? They have everything that heaven owns behind them. அவர்கள் பரலோகம் முழுவதும் அவர்கள் பின்னால் இருக்கிறது. எல்லாவற்றையும் கொண்டிருப்பார்கள். They have everything. எல்லா காரியத்தையும் அவர்கள் Why the church has become powerful? ஏன் சபை வல்லமுள்ளதாக The ஆகிவிட்டது? fear is gone. பயம் போய்விட்டது. The fear is gone. பயம் மறந்து விட்டது. Now the church has that power. சபைக்கு அந்த வல்லமை உண்டு. Why? They have everything that heaven owns behind them. அங்கே பரலோகம் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இவர்களுக்கு Whatever the heaven owns. Whatever the heaven owns. பரலோகம் எதெல்லாம் சொந்தமாக கொண்டிருக்கிறதோ Everything is behind the church. அது எல்லாம் சபைக்கு பின்பாக சபையோடு இருக்கிறது. So the church is not alone. ஆக சபை தனியாக இல்லை. So all of heaven is behind the church. ஒரு பரலோகமே சபைக்கு பின்பாக இருக்கிறது. Everything that heaven owns behind them. முழு பரலோகமே கொண்டிருப்பதை
சபை கொண்டிருக்கிறது. The power of God says, தேவன் and தீர்மானிக்கிறார். they are ambassadors of the throne. அவர்கள் தான் சிங்காசனத்திற்கான ஸ்தானாதிபதிகள். We are ambassadors for Christ. நாம் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகள். Now the power of God says, the church is ambassadors for Christ. சபையானது கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி. They are ambassadors of the throne. சிங்காசனத்துக்கு ஸ்தானாதிபதிகள். Yes, absolutely they are. முற்றிலுமாக அவர்கள் ஸ்தானாதிபதிகள். So the church, சபை now the ambassador for the throne of God. சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனத்துக்கான ஸ்தானாதிபதி சபை. And that the throne of God is sitting. தேவன் சிங்காசனத்தில் தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். We are the ambassadors of the throne. அந்த சிங்காசனத்தின் ஸ்தானாதிபதிகள் நாம். Hallelujah. Absolutely. முற்றிலுமாக An ambassador of Christ has the authority. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியானவன் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். Hallelujah. An ambassador of Christ. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. You are an ambassador of Christ. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக And இருப்பார். you have got authority. உனக்கு அதிகாரம் உண்டு. You can tell the devil this morning, இந்த காலையிலே பிசாசை நோக்கி நீ கூறலாம். I am an ambassador of Christ. ஸ்தானாதிபதி. I am an ambassador of Christ. நான் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதி. He has given me authority. எனக்கு அவர் அதிகாரத்தை In the name of கொடுத்திருக்கிறார். Jesus Christ. கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாலே போ. Move behind. அவன் அப்பாலே சென்றுதான் ஆக. Because we have baptized the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் Anointed பண்ணப்படுகிறோம். by the Holy Spirit. பரிசுத்தாவினாலே அபிஷேகம் God பண்ணப்படுகிறோம். what I was inside. தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். தேவனுடைய சொந்த ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறார். An ambassador of Christ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி has the authority. அதிகாரம் உண்டு அவனுக்கு. Now listen. Everything that Christ owns belongs to that ambassador. கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் இந்த ஸ்தானாதிபதிக்கு சொந்தம். Everything Christ owns. கிறிஸ்து எதெல்லாம் சொந்தமாக கொண்டு Whatever வந்தாரோ, He redeemed for you. என்னெல்லாம் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, Hallelujah. You are the owner for all Christ has கிறிஸ்து redeemed. கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் நீ சொந்தக்காரன். Hallelujah. Everything that Christ owns belongs to you. Belongs to கிறிஸ்து சொந்தமாக எல்லாம் எதெல்லாம் கொண்டிருக்கிறாரோ அது and belongs to that ambassador. அந்த ஸ்தானாதிபதிக்கு சொந்தம். And every promise in the Bible belongs to me. வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எனக்கு சொந்தம். Because ஏனென்றால் I am an ambassador. நான் ஸ்தானாதிபதி. of Christ. கிறிஸ்துவுக்கு என்று நான் ஒரு ஸ்தானாதிபதி. And that's why He said, அதனால தான் அவர் go கூறுகிறார், into all the world. உலகமெங்கும் போய் You are my witnesses after the Holy Ghost is come upon you. உன்மேல் பரிசுத்தாவி வந்திருக்கிறது என்பதற்கு நீ என்னுடைய சாட்சியாக இருக்கிறது. And He said, what is a witness? சாட்சி என்றால் என்ன? A witness is an ambassador. சாட்சி என்றால் ஒரு ஸ்தானாதிபதி. Hallelujah. And you are an ambassador. நீ ஒரு ஸ்தானாதிபதி. You are a witness of what Jesus has done in your life. உன்னுடைய ஜீவித்திருக்கிறது இயேசு சொன்னாரே அதற்கு நீ ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்கிறாய். Hallelujah. சாட்சியாக What இருக்கிறாய். Jesus has done in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்தார் You என்பதற்கு are an ambassador. நீ ஒரு ஸ்தானாதிபதி. And you know He is a savior. அவர் ரட்சகர் என்று You know தெரியும். He is a relief. He is a healer. அவர் சுகமளிப்பவர் என்று தெரியும். He is the prince. He is the prince of peace. அவர் சமாதான பிரபு என்று He தெரியும். is the one who redeemed you. உன்னை மீட்டவர் அவர்தான். You know He is a redeemer. உன்னுடைய மீட்பர் அவர்தான். You are an ambassador. நீ ஒரு ஸ்தானாதிபதி. What is that blessing? அவருடைய மீட்கப்பட்ட மீட்புக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நீ ஸ்தானாதிபதி. He said, what is a witness? சாட்சி என்றால் He என்ன? is an ambassador. சாட்சியானவன் என்பவன் ஒரு ஸ்தானாதிபதி. He should come and witness something. அவன் வந்து ஏதோ ஒரு காரியத்திற்கு சாட்சியிட You வேண்டும். are witnessing about something. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ சாட்சி About கொடுக்கிறாய். what Jesus has done in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு என்ன செய்தார் அதை குறித்து. I was a sinner sometime back. ஒரு காலத்திலே நான் பாவியா இருந்தேன். Worshipping idols. விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தேன். Going to denomination. சாமணத்துக்கு சென்றிருப்பார். We were worshiping Mary and everything. மரியாதை நமக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிக் But கொண்டிருப்போம். Christ came ஆனால் கிறிஸ்து வந்தார். in the life. என்னுடைய வாழ்க்கையிலே He is the one who came in the life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றியவர் அவர்தான். And the woman. நம்முடைய ஸ்திரீயின் வாழ்க்கையை மாற்றினது போல The woman. அந்த ஸ்திரீ என்ன செய்தார்? Recognize who that was. அது யார் என்று அடையாளம் கண்டு கொண்டார். Fountain of life. ஜீவ ஊற்றை அவர் கண்டு ஜீவ ஊற்றை கண்டுபிடித்தார். Fountain. அந்த ஜீவ ஊற்றினால் அவர் நிரப்பப்பட்டார். Why? அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் ஊருக்கு நடந்து செல்லவில்லை. She ran into the city. ஊருக்குள்ளே ஓடி போனார். ஏனென்றால் அவள் ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்தார். அவள் ஒரு சாட்சியாக இருந்தார். அவள்
அவருடைய வாழ்க்கைக்கு சேவை செய்தது குறித்து So we are an ambassador. ஆகவே நாமும் ஒரு We ஸ்தானாதிபதி. are the witnesses of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதி. Prabhupada said, பிரணாம் கூறுகிறார். he is an ambassador. He should come and witness about something. ஒரு ஸ்தானாதிபதியானவன் ஒரு காரியத்தை குறித்து வந்து சாட்சியிட வேண்டும். Listen. இப்பொழுது கவனியுங்கள். The all powers of heaven is right in your hand. பரலோகத்தின் முழு வல்லமையும் சரியாக இப்பொழுது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. In the hands of the bride. அது மணவாட்டியின் கரத்தில் The இருக்கிறது. all powers of heaven. பரலோகத்தின் முழு வல்லமைகள். Oh, brother and sister. ஓ சகோதர சகோதரிகளே, They are not an ordinary அது one. ஒரு சாதாரண நபர்கள் அல்ல. All power. முழு வல்லமை. Imagine about. உன்னால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க The முடியாது. all power of heaven. பரலோகத்தின் முழு வல்லமை. All powers of heaven. பரலோகத்தின் முழு வல்லமை. Is right in your hand now. சரியாக இப்பொழுது உன்னுடைய கையில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருப்பது கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருப்பது Power of heaven. பரலோகத்தின் முழு வல்லமை Is right at your hand. சரியாக இப்பொழுது உன்னுடைய கரத்திலே இருக்கிறது. You can tell to the devil this morning. இந்த காலையிலே பிசாசிடம் நோக்கி நீ கூறலாம், வல்லமை உன்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. Right now. ஏனென்றால் It's not the word of a man. அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, It's the word of God through a prophet. வந்தது. The whole powers of heaven is right in your hand. முழு பரலோகத்தின் முழு வல்லமை சரியாக இப்பொழுது உன்னுடைய கரத்தில் The இருக்கிறது. bride is set and the church is barren. ஏன் சபை உட்கார்ந்து கொண்டு ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறது? The church is sitting idle. சபை அப்படியே ஒன்றுமே செய்யாமல் The whole விளங்குகிறது. power is in your hand, right in your ஆனால் hand. இப்பொழுது சரியாக முழு வல்லமை உன்னுடைய கரத்தில் The whole இருக்கிறது. power is behind you. உன் முழு வல்லமை உனக்கு ஆதரவாக பின்னால் இருக்கிறது. Why the church is sitting? ஏன் சபை அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது? It's barren. அது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. And so much at all. அசைவில்லாமல் அப்படியே உட்கார்ந்து We கொண்டிருக்கிறோம். should be the moving church of God. அசைக்கின்ற சபையா இருக்குது. God. நம்முடைய பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும். We ஏனென்றால் don't recognize this thing. இந்த காரியங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாததுனால் தான் நாம் இதை அடையாளம் God கண்டு power, கொள்ளவில்லை. God power is invested in your hand. நம்முடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிற வல்லமை என்ன என்பதை குறித்த உணர்வில்லை. Hallelujah. You have that feeling. You recognize that power given to your hand. உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமையை குறித்ததான உணர்வு உங்களுக்கு உண்டாயிருந்தால் Now you can stand before the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மணவாட்டிக்கு முன்பாக ஒன்றுமே நிற்காது. ஏனென்றால் எல்லா வல்லமையும் பின்பாக ஆதரவாக இருக்கிறது. பரலோகத்தின் எல்லா வல்லமையும் சரியாக இப்பொழுது கரத்தில் You இருக்கிறது. have to recognize. நீங்க அடையாளம் கண்டு You கொள்ள have to வேண்டும். speak the word. நீ வார்த்தையை பேச வேண்டும். Hallelujah. No history of the mankind. மனித வரலாற்றிலேயே Never the seals are open. முத்திரைகள் திறக்கப்படவே இல்லை இதுவரை. First time. இப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் புரிந்து கொள்ள முடியவில்லை. They did not have the privilege. பவுல் மற்றும் எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் இல்லை. பிரணாம் They கூறுகிறார். did not have the privilege. அவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. Elijah did not have the privilege. மோசேக்கு இல்லை, எலியாக்கு இல்லை. Prophets, even though they were the great men of God, ஆகாசி கூறுகிறார், அவர் தேவனுடைய மகத்தான மனிதர்களாக இருந்தாலும் even கூட, though they were ordained of God, தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் the கூட, power that is inside you உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை is more than what Moses had. மோசேக்குள்ள வல்லமையோட உணர்வுல இருக்கிற வல்லமை பெரியது. மோசே எலியா வைத்திருந்த வல்லமையோடு The powers you are having in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ கொண்டிருக்கிற வல்லமை பெரியது. They are the most privileged people on the face of the earth today. இங்கே பூமியின் தூளில் இருக்கிற மிகவும் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம் தான். ஏனென்றால் நாம் ஒளியை கண்டோம். We are walking in the light. நாம் ஒளியை நடக்கிறோம். We believe in the light. ஒரு ஒளியை விசுவாசிக்கிறோம். The light is coming with us. அந்த ஒளி நம்மோடு கூட வருகிறது. அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், Is leading the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மணவாட்டியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. It's because that we don't recognize this thing. ஏனென்றால் நாம் இந்த காரியங்களை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. We
have to understand. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to recognize. நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். I did not ask for the power. அந்த வல்லமை நான் கேட்கவில்லை. I did not ask for the authority. அந்த அதிகாரத்தை நான் கேட்கவில்லை. God given authority. அது தேவனால் அருளப்பட்ட ஒரு அதிகாரம். அது தேவனால் அருளப்பட்ட ஒரு அதிகாரம். God given. தேவன் அளித்தது. கிருபையினாலே. With His mercy. இரக்கத்தை ஐஸ்வர்யம் உள்ளவனாக. God gave the power to your name. அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். The power. அந்த பவரை யூஸ் பண்ண நமக்கு பயம். Jesus Christ. இயேசு கிறிஸ்து And was powerful. இயேசு கிறிஸ்து வல்லமை பொருந்தினவர். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் பிசாசை சந்தித்த பொழுது அந்த வல்லமையை அவர் பிரயோகப்படுத்தவில்லை. He used the word. வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தினார். So that how simple it is to defeat the devil. பிசாசை தோற்கடிப்பது எவ்வளவு எளிமையான காரியம் என்பதை காண்பிப்பதற்காக அவர் செய்தார். Word of God. பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு பயம் கொண்டவர். Jesus Christ. பிசாசு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு பயப்படுகிற ஒருவர். Afraid of two things. ரெண்டு காரியங்களுக்கு பிசாசு பயம். Only the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு And the blood of Jesus Christ. The blood of Jesus Christ. மனவாட்டிக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் உண்டு. The word of God. மனவாட்டிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டு. You can defeat the devil at any time. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் பிசாசை தோற்கடிக்கலாம். You can defeat the devil. பிசாசை தோற்கடிக்கலாம். ஏனென்றால் வல்லமையின் கையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மோசேயிடம் கூறினார், I cry, you speak. முறையிடுங்கள் என்ன சொல் என்று கூறினார். Not yet to cry. நீங்க முறையிட இல்லை. Not yet to cry and weep. நாம் அழுது 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 முறையிடவில்லை. Because the whole power of yours is in your hand. முழு பரலோக வல்லமை உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. You have to speak the word. நீ வார்த்தையை பேச வேண்டும். Go forward. முன்னே போக வேண்டும். Go forward. மனவாட்டி முன்னே செல்ல Go வேண்டும். backward. பின்னால் செல்லல. Caleb and Joshua காலேப் யோசுவா moved forward. முன்னே சென்றார்கள். They did not turn back side. அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. Their hearts did not turn this அவர்கள் side. இருதயங்கள் பின்னால் திரும்பவில்லை. Ram said, பிரணாம் கூறினார், this land was pulling them. வாக்குத்தத்தம் பண்ண தேசமாக இழுத்தது. இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படுவது நம்ம இழுத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு காந்த சக்தி கொண்டது. Magnetic power. தேவனுடைய வார்த்தை காந்த சக்தி கொண்டது. Speak the word. வார்த்தையை பேசு. முன்னே செல். Spoke the word. வார்த்தையை பேசினார். The Red Sea opened. சமுத்திரம் பிறந்தது. Whatever problem may be having this morning. இந்த காலையில நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் You may come with some problem this morning. காலையில நீ பிரச்சனையோடு நீ வந்து போயிடலாம். This morning. காலையில பிசாசு இன்னைக்கு சொல். அப்பாலே பார்த்து சொல். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ பின்னாலே போற. நான் இந்த காலையில முன்னே போக போறேன். நான் முன்னே செல்கிறேன். என் தீர்க்கதரிசி கூறினார், பரலோகத்தில் இருக்கிற முழு வல்லமைகள் உன் கரத்தில் இருக்கிறது. Hallelujah. Are they happy this morning? இயேசு கிறிஸ்து மனவாட்டிக்கு போகிறார். Jesus Christ. கர்த்தர் இப்படி கூறுவதற்காக The church, ambassador of Jesus Christ, ambassador for Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்கான ஸ்தானாதிபதி. And if God has sent us to be His ambassador, தேவன் நம்மை ஸ்தானாதிபதிகளாக அனுப்பியிருப்பாராக. hallelujah. If God, ambassador is one who is sent from one country to another country. அம்பாசிடர் தூதுவன் என்றால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார். Hallelujah. Other prophet said, தீர்க்கதரிசி கூறுவதற்காக if God has sent us to be His ambassador, தேவன் நம்மை அவருடைய தூதனாக அனுப்பியிருப்பாராக. so we are sent ambassadors. நாம் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஸ்தானாதிபதிகள். So we have another world. ஆகவே நமக்கு இன்னொரு உலகம் We have உண்டு. another nation. இன்னொரு தேசம் நமக்கு உண்டு. So we are sent from another world to another on this இன்னொரு earth. உலகத்திலிருந்து இந்த பூமியான இன்னொரு உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டுள்ளோம். So he said, if God has sent us to be His ambassador, ஆகவே தேவன் நம்மை அவருடைய ஸ்தானாதிபதியாக தூதனாக இருக்க அனுப்பியிருப்பார். all the power that is in heaven, பரலோகத்தில் இருக்கிற முழு வல்லமைகளும் all that is God, all that God is, தேவனுக்குரியது எல்லாம், தேவன் எனப்படுவது எல்லாம், all power, எல்லா வல்லமையும், all that is God, தேவன் எனப்படுவது எல்லாம், all of His angels, அவருடைய தூதர்களை குறித்த எல்லாம், all of His power,
அவருடைய வல்லமைகள் எல்லாம் and stand behind our words if we correctly are addressing. நாம் சரியாக நியமிக்கப்பட்டிருப்போமானால் அது நம் பின்பாக ஆதரவாக இருக்கும். All powers of heaven, எல்லா வல்லமைகளும் all that God is, தேவன் எனப்படுவது எல்லாம் understand now? All that God is, தேவன் எனப்படுவது எல்லாம் He is the creator of heavens and earth. அது பூமியின் சிருஷ்டிகர். He is the conqueror of everything. அவர் தான் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்தவர். Every creation has bowed down before this God. இந்த தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு சிருஷ்டியும் மண்டியிட வேண்டியவர். அந்த தேவன் உனக்கு ஆதரவாக உப்பிப்பார். Hallelujah. நீ தனியாக இல்லை. All that God is, தேவன் எனப்படுவது எல்லாம் all of His angels, அவருடைய தேவதூதர்களை குறித்த எல்லாம் all of His power, அவருடைய வல்லமைகள் எல்லாம் stand behind our word. நம்முடைய வார்த்தைகளுக்கு பின்பாக ஆதரவாக நிற்கின்றது. புரியுங்களா? He said, stand behind our word. நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆதரவாக அதனோடு கூட நின்று கொண்டிருக்கிறது. All power of heaven, பரலோகத்திற்கு எல்லா வல்லமை, all that God is, தேவனை குறித்த எல்லாம், all of His angels, அவருடைய தேவதூதர்களை குறித்த all எல்லாம், of His power, அவருடைய வல்லமைகள் எல்லாம் stand and speak. நீ பேசும்பொழுது உன்னோட கூட அப்படியே நிற்கின்றது. Understand? புரியுங்களா? And what is our position this morning? ஆக இந்த காலையில் நம்முடைய ஸ்தானம் என்ன? பேசு. God is behind the தேவன் அந்த வார்த்தைக்கு பின்பாக The one இருக்கிறார். let that be. இவர் உண்டாக கடவுள் என்று கூறின அவர் And when you say let that be in the name of Jesus இயேசு Christ, கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாக கடவுள் என்று and let it come to pass. அது நிறைவேறும். It will come to pass. அது நிறைவேறும். Because God is behind the word. ஏனென்றால் தேவனுடைய எல்லாம் அந்த All வார்த்தையாக the நிற்கிறது. power of God is behind the தேவனுடைய word. வல்லமை எல்லாம் அதற்கு முன்பாக All நிற்கிறது. of His angels, all of His தூதர்கள், power. அவருடைய வல்லமைகள். Because if you are correctly assigned, நீ சரியாக நியமிக்கப்பட்டிருப்பாயானால் hallelujah, not the other people, மற்ற மக்களை not the குறித்தல்ல, denomination people, ஆவண மக்களை குறித்தல்ல, those names written in the Lamb's Book of Life, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எந்தெந்த பெயர்கள் before the எழுதப்பட்டிருக்கிறதோ foundation of the world, அதற்கு முன்பாக they are the ones they are correctly ordained. அவர்கள் தான் சரியாக நியமிக்கப்பட்ட ஒருவர் ஆவர். So we are correctly ordained. ஆகவே நாம் சரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். Send messengers to the people. மக்களுக்கென்று அனுப்பப்பட்ட செய்தியாளர்கள் ஆவோம். We are sent messengers. நாம் அனுப்பப்பட்டுள்ள செய்தியாளர்கள் ஆவோம். Messenger means an anointed one. செய்தியாளர் என்றால் அபிஷேகப்பட்டவன் என்று கூறுகிறார். God said, you are an anointed one. நான் கூறுகிறார், நீ அபிஷேகிக்கப்பட்டவன் என்றால் You are a messenger of நீ God. தேவனுடைய செய்தியாளன் ஆவாய். And you are anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் You பண்ணப்பட்டிருக்கிறார். are an ambassador from heaven. நீ பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு ஸ்தானாதிபதி. Send messenger to the நீ people. மக்களுக்கென்று அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளன். So when you speak the word, வார்த்தையை பேசும் பொழுது God has to honor the word. தேவன் அந்த வார்த்தைக்கு ஆதரவு கனம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறார். You speak the word. அப்படி என்றால் பேசுவது. Hallelujah. When you speak the நீ word, வார்த்தையை பேசும் பொழுது God has to honor that word. தேவன் அந்த வார்த்தைக்கு கனம் கொடுக்க வேண்டும். God honor your word. உன்னுடைய வார்த்தையை தேவன் கனம் கொடுப்பது என்பது You ஏனென்றால் are correctly ordained. நீ சரியாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர். And the name is found in the Lamb's Book of Life before the foundation of the world. உலகத்தோடு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே உள்ள பெயர்கள் காணப்பட்டதுதான். ஏனென்றால் You are anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் The same பண்ணப்பட்டிருக்கிறார். Holy Spirit. அதே பரிசுத்த ஆவியானவர் Because of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதே பரிசுத்த The ஆவியானவர் same Holy Spirit. அதே பரிசுத்த Inside ஆவியானவர் of you. உங்களுக்குள்ளாக The இருக்கிறது. same Holy Spirit. அதே பரிசுத்த ஆவி Because the word in existence. அது உலகத்தை பேசி உண்டாக்கின அதே பரிசுத்த ஆவி The same Holy Spirit. அதே பரிசுத்த is ஆவி speaking through you. உங்களுக்கு மூலமாக பேசுகிறார். God has honored the word. தேவன் வார்த்தைக்கு கனம் கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார். Because he has solemnly written in the word. ஏனென்றால் அவர் மிகவும் பக்தி பூர்வமாக இந்த வார்த்தையை Whatever you எழுதியிருக்கிறார். write on earth, that will I bind in heaven. பூமியிலே நீ கட்டுவது எழுதோ அதை நான் பரலோகத்திலே கட்டுவேன். Whatever you loose on earth, that I will loose in heaven. பூமியிலே எதெல்லாம் நீ கட்டவிழ்கிறாய் அதெல்லாம் பரலோகத்திலே And I கட்டவிழ்கிறேன். gave unto thee the keys to the kingdom. ராஜ்யத்தின் திறவுகோல்களை உன்னிடம் நான் கொடுத்துள்ளேன்.
பிள்ளை. He says, the great promises he has given to the church. சபைக்கு அவர் மகத்தான வாக்குத்தத்தங்களை அளித்திருக்கிறார். He has great promises. மகத்தான வாக்குத்தத்தங்கள். You have to claim the promise of God. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீ உரிமை கோர வேண்டியதா இருக்கிறாய். Not the promise of Luther's day. லூத்தரின் நாளுக்குரிய வாக்குத்தத்தங்கள் Not the அல்ல. promise of Wesley's day. வெஸ்லியின் நாளின் வாக்குத்தத்தங்கள் The அல்ல. promise of Mr. Branham's day. ஆனால் பிரண்ணாமின் நாளின் வாக்குத்தத்தங்கள் Hallelujah. The Holy Ghost dispensation. இது பரிசுத்த ஆவியின் யுகமாகும். The Holy Ghost dispensation is God. அது தேவனுடைய மோசேயின் யுகம் இல்லை. And Jesus Christ dispensation. இயேசு கிறிஸ்துவினுடைய யுகம். And that is the Son. குமாரன். And today is the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவி. Branham dispensation. பிரண்ணாம் யுகம். Hallelujah. Branham dispensation. பிரண்ணாமுடைய காலமாகும். இந்த நாளிலே The great promises he has given to the church. சபைக்கு அவர் மகத்தான வாக்குத்தத்தங்களை அளித்திருக்கிறார். And we are the ambassadors for Christ. ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கென்று ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். Therefore, the church has the authority. சபைக்கு அதிகாரம் உண்டு. We don't have power. நமக்கு வல்லமை கிடையாது. We do not have the power. We got the authority. நமக்கு வல்லமை மாத்திரமல்ல அதிகாரமும் உண்டு. It is authority. அதிகாரம். We don't need power. நமக்கு வல்லமை தேவையில்லை. Christ has the power. கிறிஸ்துவிடம் வல்லமை இருக்கிறது. But they have authority. நம்மிடமோ அதிகாரம் உண்டு. Hallelujah. He was the one who conquered. ஜெயித்தவர் அவர்தான். He conquered and gave the authority to the church. அவர் ஜெயித்து சபைக்கு அதிகாரத்தை அளித்திருக்கிறார். We got the power. நமக்கு அவருக்கு வல்லமை உண்டு. We got the authority. நமக்கு அதிகாரம் உண்டு. Just like an ambassador going to another country. ஒரு நாட்டுக்கு செல்கின்ற ஒரு தூதுவனை போல If an ambassador goes from one country to another country, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு தூதுவன் செல்வானானால் and he has got the authority of the country. அவன் அந்த சபையின் அந்த நாட்டின் அதிகாரத்தை அவன் கொண்டிருக்கிறான். Hallelujah. And praise be to the name of our Lord Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And you can tell to the devil this morning, காலையிலே பிசாசிடம் நீ கூறலாம், the authority of Jesus Christ, the authority has given me this morning. இந்த காலையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை He gave me that authority. ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசை துரத்த வியாதியஸ்தரை சுகமாக்க இந்த அதிகாரம் என்னை பின்தொடரும். I believe in the mighty conqueror Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய மகத்தான வெற்றி சிறந்தவர் மேல் எனக்கு விசுவாசம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சற்று கூர்ந்து கவனியுங்கள். Jesus' reputation இயேசு கிறிஸ்துவினுடைய is made when he is in the presence of sinners. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் கீர்த்தி பாவிகளுக்கு முன்னிலையில் பிரகடனப்படுத்தப்பட்டது. Jesus' reputation is made when he is in the presence of sinners. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் கீர்த்தி யாருக்கு பிரகடனப்படுத்தப்பட்டது? பாவிகளுக்கு முன்பாக. It is not heard by sinners. It is not heard by sinners. இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தி பாவிகளாலே நிர்மூலமாக்கப்படவில்லை. It is made the presence of sinners. அது பாவிகளுடைய பிரசன்னத்தில் தான் அவருடைய பெயர் பிரகடனப்படுத்தப்பட்டது. When they recognize the power, when they recognize Jesus Christ, அவர் இயேசு கிறிஸ்து அடையாளம் the கண்டுகொண்டார். Bible says, the sinful woman அந்த பாவியான ஸ்திரீ recognized who Jesus Christ was. இயேசு கிறிஸ்து யார் என்று அடையாளம் The கண்டுகொண்டார். power of forgiveness was released from him. அப்பொழுது அந்த பாவிய அந்த விபச்சார ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டுகொள்ளும் பொழுது இயேசுவிடமிருந்து மன்னிக்கும் வல்லமை வெளிக்கொணரப்பட்டது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் இப்போது அடையாளம் கண்டுகொள்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் The கண்டுகொள்ளும் power பொழுது of resurrection was released. உயிர்த்தெழுதல் வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு புறப்பட்டது. Hallelujah. வெளிக்கொணரப்பட்டது. The blood issue woman recognized who Jesus was. Blood issue. பெரும்பாலும் ஸ்திரீ இயேசு யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்ட பொழுது And the power of healing was released. குணப்படுத்தல் வல்லமையானது இயேசுவிலிருந்து When வெளிக்கொணரப்பட்டது. the sinful woman recognized Jesus, who Jesus was, பாவியான ஸ்திரீ இயேசு யார் என்பதை அடையாளம் the கண்டுகொண்டது. power of eternal life was released from him. நித்தியத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளிக்கொணரப்பட்டது. The power of joy was released from him. சந்தோஷத்தின் வல்லமை When you வெளிக்கொணர்ந்தது. recognize who this Jesus Christ is, இந்த இயேசு யார் என்பதை அடையாளம் the கொண்டதுள்ளார். power of transforming power is released. மறுரூபமாக்கும் வல்லமையானது வெளிக்கொணரப்படும். Hallelujah. You have to recognize the presence of God. இயேசு தேவனுடைய பிரசன்னத்தை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். And where is the presence
presence of God. தேவனுடைய பிரசனம் எங்கே? And this is the message of the hour, is the presence of God. நேரத்தின் செய்திதான் தேவனுடைய பிரசனமாகும். இதுதான் தேவனுடைய தீர்க்க The message செய்தி. of the hour. இந்த மணி நேரத்தின் செய்தி தேவனுடைய பிரசனமாகும். The message of the hour. இந்த மணி நேரத்தின் செய்தியை வாசிக்கும் You பொழுது are the presence of நீ God. தேவனுடைய பிரசனத்தில் ஏழு முதல் நீ வாசிக்கும் பொழுது இருக்கிறாய். The presence of God. தேவனுடைய பிரசனத்தை அடையாளம் கண்டு வரும்போது What you need is the release from the presence. உனக்கு என்ன தேவையோ அந்த பிரசனத்துக்கு அது வெளியாக்கப்படுகிறது. இந்த தேவை சந்திக்கப்படுகிறது. And that presence is here this morning. அந்த பிரசனம் இப்பொழுது இந்த காலை The வேளையில் presence of இருக்கிறது. Jesus Christ is here this morning. இயேசு கிறிஸ்துவின் பிரசனம் இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிறது. All the sheep is here this morning. வெளி புத்திரர்களை பேசின அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். Healing this morning. உனக்கு சுகம் தேவையா? Is there to release the healing power. சுகமளிக்கும் வல்லமையை வெளிக்கொண்டு வர அவர் இங்கே இருக்கிறார். Strength this morning. உனக்கு பலம் உண்டென்றால் Is வேண்டுமென்றால் there to release the strength from this morning. உனக்கு காலைகளிலே பலத்தை வெளிக்கொண்டு வந்து உனக்கு கொடுக்காமல் Because இருக்கிறார். the quickening power of Jesus Christ is here. ஏனென்றால் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய கிறிஸ்துவின் வல்லமை இங்கே இருக்கிறது. The resurrected power of Jesus Christ is here. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமை இங்கே இருக்கிறது. The Almighty God's presence is here this morning. இந்த காலைகளிலே இங்கே இருக்கிறது. You can release freely. அது உங்களுக்கு திறந்தளிக்கப்படும் இலவசமாக. Anything for நீ them. அதற்காக காசு கொடுக்க வேண்டியதில்லை. Help us to whatever you want this உனக்கு morning. என்ன வேண்டுமோ அது வேண்டும் என்று அறிக்கை செய். It failed in the presence of sinners. அது இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி பாவிகளுடைய பிரசன்னத்திலே சென்றது. And that woman, அந்த ஸ்திரீ and she was washing his feet. அவள் அவருடைய கால்களை கழுவி She கொண்டிருந்தாள். raises her, அவள் எழுந்தாள். takes the alabaster box. நடந்தர கையத்தை எடுத்தாள். Everything she had now was there. அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் இப்பொழுது அங்கு Her வைத்திருக்கிறாள். hair was hanging down. அவளுடைய முடி கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. She snapped the top of it off. அது மேல் பகுதியை எடுத்தார். அந்த நடந்தர கையில பெட்டி மூடியை திறக்கிறாள். Broke it. உடைத்தாள். Poured all on the feet of Jesus அந்த Christ. தைலத்தை எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். Lord, save some for the day. கொஞ்சம் அவர் கூட்டி விட்டு மீதியை இந்த மத்த நாள் வச்சுக்கலாம்னு Poured செய்யல. all of it to Jesus. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பாதத்தண்டையில் ஊற்றினார். Save something for the rainy day. மழைக்காலத்துக்கு என்று சிறிது வைத்திருக்கவில்லை அவர். She poured all of it on his feet. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஊற்றினார். What is it to pour all of us in the feet of Jesus இந்த Christ? காலையில நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஊற்ற வேண்டும். For Jesus நம்முடைய Christ. இருதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்று. Jesus Christ. எல்லாவற்றையும் இயேசுவுக்காக ஊற்று. Okay. நான் கூறுகிறார். Jesus needs a service this evening. இந்த காலை நேரத்துல இயேசுவுக்கு ஒரு ஆராதனை தொழுது கொள்ளுதல் தேவை என்று It's a service in the evening time. மாலை சாயங்கால நேரத்துல இயேசுவுக்கு ஒரு தொழுதல் தேவை. ஒரு ஊழியம் தேவை. Service. தேவை சார். Hallelujah. For everything she had, அவள் கொண்டிருந்த எல்லாம் her glory, அவருடைய மகிமை, her herself, தன்னுடையது, her tears of repentance, அவருடைய மனம் திருந்தல் கண்ணீர், all the money, எல்லா பணம், and all of the ambassador was in there. அங்கே தூதுவனுக்குரிய எல்லாமே அவளுக்குள்ள இருந்தது. Amen. All of the ambassador was in the box of spikenard. She poured it upon it. அந்த தூதுவனுக்குரிய எல்லா காரியமும் அந்த நலதளத்தையில பெட்டியில இருந்தது. அதை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஊற்றினார். Hallelujah. And she poured it upon his feet. அவருடைய பாதத்தின் மேலே ஊற்றினார். Hallelujah. If you are an ambassador of Jesus Christ, நீ இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக if you இருப்பாயாக, are an ambassador for Christ, கிறிஸ்துவின் நீ ஒரு ஸ்தானாதிபதியாக இருப்பாயாக, everything will have to Jesus Christ. எல்லாம் உள்ள இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிடம் ஊற்று. The word, ஒரு உலகத்தின் மேல ஒரு கண் not வைத்துக் one கொண்டு, eye on the word. உலக வார்த்தையின் மேல ஒரு கண் வைத்துக் கொண்டு, All your eyes on Jesus Christ. உன்னுடைய இரண்டு கண்களும் இயேசுவை நோக்கியே இருக்க வேண்டும். And in his life. அதுதான் எலிசா செய்தான் கொண்டு And Elijah had a commission in his life. எலிசாவுக்கு வாழ்க்கையில ஒரு நோக்கம் வந்தது. Okay. பிரணாம் கூறுகிறார். Elijah had a purpose for following Jesus. Elijah the prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசி எலியாவை பின்பற்றும்படிக்கு எலிசாவுக்கு ஒரு நோக்கம் வந்தது. And the double portion of the Spirit because of Elijah. ஆவியின் இரட்டிப்பான பங்கு எலியாவின் மேலிருந்து கலக்க வேண்டும் என்று When கேட்டார். Elijah asked him, what do you want? எலியா அவனை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் And என்று he said, I கேட்டபோது, want a double portion of the Spirit because on you. உன்னில் இருக்கிற ஆவியின் இரட்டிப்பான பங்கு எனக்கு வேண்டும் என்று கேட்டார். எலியா
asked an hard thing. நீ ஒரு விசித்த உன்னதமான கடினமான காரியத்தை கேட்டாய். Condition. ஆனால் ஒரு நிபந்தனை. When you see me when I'm going up, நான் மேலே செல்லுவேன் என்னை நோக்கி பார்ப்பாயா? நீ அதை பெற்றுக்கொள்வாய். நோக்கம் என்னவென்றால் to get the double portion. இரட்டிப்பான பங்கை பெற வேண்டும் என்பதை. எலியா என்ன செய்தான்? Both his eyes. இரண்டு கண்களும் எலியாவை நோக்கி நம்முடைய இரண்டு On கண்களும் this word of God. On this message of Yahweh. செய்தியின் மேல் தான் இருக்கிறது. உலகத்தின் டிவி மேல் ஒரு கண், Not one eye on your word. வார்த்தையின் மேல் ஒரு கண். It will not be effective. அது கிரியை செய்யாது. The word of God to be effective in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை சரியாக எஃபெக்டிவாக பலனுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Praise the name of Lord Jesus Christ. கர்த்தர் இயேசு இந்த மாவஸ்தை For all the others. நடத்துகிற தைலம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து Whatever she had. அவர் கொண்டிருந்த எல்லாவற்றையும், Whatever money she had. எல்லா பணம் எல்லாவற்றையும், Whatever ambition she had. நோக்கம் எல்லாவற்றையும், Whatever glory she had. அவருக்கு இருந்த எல்லாவற்றையும், Whatever tears she had. அவருக்கு இருந்த எல்லா கண்ணீரையும் All on the feet of Jesus. எல்லாம் இயேசுவின் பாதத்திலே ஊற்றினார். இந்த காலைவேளையிலே All pour our heart on the feet of Jesus Christ. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் மேல் நம்முடைய எல்லாவற்றையும் ஊற்றுவோமாக. இயேசு கூறினார், Sins are forgiven. All your sins are forgiven. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதே இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். Lord Jesus Christ. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றார். If it's not baptized, இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் யாராவது ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால், it's time to pour your heart on the feet of Jesus. இயேசு கிறிஸ்து பாதத்திலே நீ உன்னை ஊற்ற இருந்தால் நேரம். In the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய சமயம் இதுதான். The only name that can save you. உன்னை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் The அதுதான். only name that can give you peace of mind. உனக்கு சமாதானத்தை தருகின்ற ஒரே நாமம் அதுதான். The only name that can give you peace, joy in your life. உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிற The ஒரே only name நாமம், that gives you life. நிகழ்ச்சிகளை கொடுக்கின்ற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாணாதிபதியாய் இருப்பாயானால் You will mind this word of God. இந்த வார்த்தையை குறித்து அக்கறை உனக்கு இருக்கிறது. Hallelujah. மோசே Was an ambassador. அற்புதமாக இருந்தார். Hallelujah. And God said, தேவன் கூறினார், certainly I will be with you, Moses. மோசே நிச்சயமாக நான் உன்னோடு கூட He இருப்பேன். was an ordained ambassador of God. அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்தான். He was anointed by God. அவன் தேவனால் He was அபிஷேகப்பட்டவன். ordained by God. தேவனால் He நியமிக்கப்பட்டவன். was predestined to be a prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டவன். And Moses did only one dry stick. மோசே ஒரே ஒரு உலர்ந்து போன கோலை வைத்தான் சென்றார். And in Egypt, எகிப்திலே there were millions of soldiers in Egypt. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் எகிப்தில் இருந்தார்கள். 1 million means 10 lakhs of ஒரு soldiers. மில்லியன் ஒரு மில்லியன் என்றால் 10 லட்சம். And 1 million soldiers of there in Egypt. எகிப்திலே 10 லட்சம் போர் வீரர்கள் இருந்தார்கள். Thousands and thousands of chariots were there. ஆயிரக்கணக்கான குதிரை ரதங்கள் இருந்தன. Thousands of horsemen were there. ஆயிரக்கணக்கான குதிரை போர் வீரர்கள் இருந்தார்கள். Thousands of spears were there. ஆயிரக்கணக்கான ஈட்டிகள் எகிப்தில் இருந்தன. But one man, ஆனா ஒரு மனிதன் against a great empire. பெரிய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக செல்கிறார். ஒரு மனிதன் ஜனாதிபதி பெரிய மகத்தான சாம்ராஜ்யத்திற்கு எதிராக அந்த நாளில் எகிப்தை யாராலுமே தோற்கடிக்க முடியாது. Because the most powerful nation. அந்த நாளில் இருந்ததிலே மிகவும் வல்லமை பொருந்திய ஒரு நாடு. So many countries. எகிப்து அநேக நாடுகளை படையெடுத்திருந்தது. Powerful nation. வல்லமை பொருந்திய நாடு. But one man ஒரு who மனிதன் made the pillar of fire. ஒரே மனிதன் God நியமிக்கப்பட்ட ஒரு only மனிதன் the dry stick. உலர்ந்த ஒரு கோலை கொண்டு Conquered Egypt. எகிப்தை மேல் ஜெயித்து வெற்றி செய்தார். மோசே விசுவாசத்தினாலே Terrorized Egypt. எகிப்தை ஸ்தம்பிக்க செய்தார். One man ஒரு மனிதன் and terrorized all of Egypt. எகிப்து முழுவதுமே ஸ்தம்பிக்க செய்தார். He was a God before all people. அந்த மக்களுக்கு முன்பாக அவன் ஒரு தேவனாய் இருந்தான். Feared Moses. எல்லா மக்களும் மோசேக்கு பயந்தார்கள். ஏனென்றால் He was an ambassador of God. அவன் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக தூதனாக இருந்தார். Feared Moses. மோசேக்கு பின்பாக தேவன் ஆதரவாக இருந்தார்.
மோசேக்கு பின்பாக இருந்தார்கள். Power of heaven was behind பரலோகத்தின் முழு வல்லமை மோசேக்கு பின்பாக இருந்தது. ஏனென்றால் was correctly ordained of God. அவன் தேவனால் சரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். Was correctly ordained of God. அவன் தேவனால் சரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். Only one man for all people. எல்லா மக்களுக்கு முன்பாக ஒரே மனிதன் நின்றான். All of heaven. ஆனால் முழு பரலோகம், All power of heaven. பரலோகத்தின் முழு வல்லமை, All angels. எல்லா தூதர்களும், All that is God. தேவனை குறித்து எல்லாம் Is behind him. மோசே பின்பாக. Moses was not alone. மோசே தனியாக இல்லை. But God said, பிரணாம் கூறுகிறார். like I was telling you this morning, காலையிலே நான் உங்களுக்கு கூறினது போல nobody was there not to follow Moses in there. மோசேயை பின்பற்றாங்க யாருமே இல்லை. Hallelujah. We impersonate Moses. மோசேயை போலியாக்கி காண்பிக்க யாருமே இங்க இல்லை. And God never deal with two people. தேவன் எப்பொழுதுமே ரெண்டு மனிதரை கொண்டு செயல்பட மாட்டார். He deals in one. ஒரு மனிதரை கொண்டு தான் எப்போதுமே. Hallelujah. ஒரு மனிதரை கொண்டு If தான். anybody tried to impersonate Moses, மோசே யாராவது போலியாக நடித்து காட்ட it முயற்சிப்பார்களானால் was a death to them. அவர்களுக்கு சாவு. Because they are not correctly ordained of God. ஏனென்றால் அவர்கள் தேவனால் சரியாக நியமிக்கப்படவில்லை. And it was natural death to them. அவர்களுக்கு இயற்கையான மரணம் அப்போது When நேர்ந்தது. they tried to impersonate Moses, மோசேயை போலியாக நடித்து காட்ட when they tried to முயற்சித்தபோது impersonate Moses, the ambassador of God, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக தூதனாக மோசேயை நடித்து காட்ட முயற்சித்த and பொழுது they were dead. மரித்து போனார்கள். Because Moses was the one who went into the pillar of fire. ஏனென்றால் அக்கினி ஸ்தம்பத்திற்குள்ளாக சென்றவன் மோசே மாத்திரம்தான். And today, God is an ambassador. தேவன் ஒரு ஸ்தானாதிபதியை தூதனாக ஒரு மனிதன் And the whole world, எல்லா சாப்பிட்டதுக்கு எதிராக நின்ற ஒரு மனிதன், ஒரு மனிதன் fire. போராட்டத்துக்கு எதிராக நின்றவர், ஒரு மனிதன் அவர் பரலோகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதன், ஸ்தானாதிபதி, தேவனுடைய வார்த்தைக்கு ஸ்தானாதிபதி, ஒரு மனிதன். அந்த மனிதனை யாராவது போலியாக நடித்து காட்ட முயற்சிப்பீர்களானால் ஆம். Hallelujah. Praise be the name of our Jesus Christ. நாமும் சொல்றோம். கவனியுங்கள். The Bible says வேதாகம் கூறுகிறது, they took from the body of Saint Paul. பரிசுத்த பவுலின் சரீரத்திலிருந்து Not because he was Paul, எடுத்தார்கள். அவன் பவுல் என்பதனால் அல்ல, but because he was the servant of God. அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதனால் தான். He was the ambassador of God. அவன் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருந்தான். Not because he was Paul, பவுல் என்பதனால் அல்ல, because he was an ambassador from the ambassador of God. அவன் தேவனுடைய ஸ்தானாதிபதி என்பதனால் தான் அவன் ஒரு சரீரத்தில் கச்சையில் எடுத்தார். Hallelujah. And sickness went away. வியாதிகள் மறைந்து போயின, Disease had departed. வியாதிகள் புறப்பட்டு சென்றன. Hallelujah. When many people could not attend the meeting, கூட்டத்தில் பங்கு பெற முடியாத அநேக மக்கள் they sent a handkerchief to represent them. அங்கே இவர்களுக்கு பிரதிநிதித்துவமாக கைக்குட்டலை அவர்களிடம் அனுப்பினார்கள். And God had the angel of the Lord, கர்த்தருடைய தூதன் and who was the one that looked down upon the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை நோக்கி பார்த்த கர்த்தருடைய தூதனான அவர், The one who looked at the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை தன்னுடைய கோப கண்ணால் நோக்கி பார்த்த அந்த கர்த்தருடைய தூதன் is here. This morning, இந்த காலையிலே வருகிறார். Red Sea, சிவந்த சமுத்திரத்தை கோபமாக பார்த்த அவர் this morning is here. இங்கே என்னை கூறுகிறார். And the angel of the Lord, he was the one that looked down upon the Red Sea. என்ன கூறுகிறார்? நீர் சிவந்த சமுத்திரத்தை நோக்கி பார்த்த நீர் And God is scared. அந்த சிவந்த சமுத்திரம் பயந்து விலகி And he said, went down to the promised land. அங்கே அவரை வாக்குத்தத்தம் கொண்டு சென்றார். Hallelujah. And he was praying for the kerchiefs. அவர் கைக்குட்டைகளின் மேல் கைவிட்டு ஜெபம் செய்து And the கொண்டிருந்தார். same pillar of fire. அதே அக்கினி The ஸ்தம்பம், same angel of God. அதே கர்த்தருடைய தூதன் Looked upon it. அவரை நோக்கி பார்த்தார். Looked upon it. மேலே இறங்கினது. And put on the people of God. அது Sick people. வியாதிப்பட்ட மக்களின் மேல் அந்த கைக்குட்டைகள் வைக்கப்பட்ட And they were healed. அவர்கள் சுகமாக Hallelujah.
also it is power. இன்றைக்கும் அது வல்லமை பொருந்திருந்தாலும் It is having a quickening power of God. அது தேவனுடைய உயிர்ப்பிக்கப்படும் வல்லமை The கொண்டது. quickening power. உயிர்ப்பிக்கப்பட்ட So வல்லமை in the mouth of God. தேவனுடைய தீர்க்கதரிசிகளோட உயிர்ப்பிக்கும் வல்லமை Even a prayer cloth. அந்த ஜெப கைக்குட்டே இருக்கிறது. Let people walk. அவர்கள் நடந்தார்கள். Hallelujah. Those who are in the field for 13 years. 13 வருடமாக சக்கர நாட்காலிலே உட்கார்ந்திருந்தவர்கள். She was having the prayer cloth. அவள் ஜெப கைக்குட்டே வைத்திருந்தாள். What did she say? ஒரு நாள் அவள் கூறினாள், Satan, get the big hands. சாத்தானே அப்பாலே போ, I'm going to walk this morning. நடக்க போகிறேன் என்று கூறினாள். If you cannot walk, நடக்க முடியவில்லை என்றால் get set up and walk. Pray for him. The same power is here. The same power is here. அதே அக்னி சமயம் இருக்கிறது. Look at the Red Sea. செங்கடலை பார்த்த அதே அக்னி You சமயம் see it this morning. இருக்கிறது. Whatever you want this morning. காலையிலே உனக்கு என்ன தேவையோ You have to gratitude this morning. அவரில் இருக்கிறார். God. ஆராத தேவன். Ambassador for Christ. கிறிஸ்துவுக்கான ஸ்தானாதிபதி. கவனியங்களை பொறுத்து He is praying to God now. ஒரு தேவனை நோக்கி ஜெபிக்கின்றார். He said, stand before your people உம்முடைய மக்களுக்கு முன்பாக நான் இப்பொழுது as நிற்கிறேன். your representative. உம்முடைய பிரதிநிதியாக நான் இப்பொழுது உம்முடைய மக்களுக்கு முன்பாக நிற்கின்றேன் என்று ஜெபிக்கிறார். Standing before your people உம்முடைய மக்களுக்கு முன்பாக நான் நிற்கின்றேன். as your representative. உம்முடைய பிரதிநிதியாக நின்று கொண்டிருக்கிறேன். As your ambassador. உம்முடைய ஸ்தானாதிபதியாக தூதனாக நின்று And கொண்டிருக்கிறேன். Paul said, பவுல் கூறுகிறார், we are ambassadors for நாம் Christ. கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள். We are not the angel of the church. சபையின் தூதன் இப்பொழுது வந்திருக்கிறார். And you are sent by God. அவன் தேவனால் அனுப்பப்பட்டவர். And he said, அவன் I கூறுகிறார், am standing before your people அவன் கூறுகிறார், உம்முடைய மக்களுக்கு முன்பாக நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். as your ambassador. உம்முடைய பிரதிநிதியாக இப்பொழுது நான் உம்முடைய மக்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். And as ambassador of God, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக he is commanding Satan. சாத்தானுக்கு கட்டளை கொடுக்கிறார். You have no right to hold the people any longer. இனிமேல் மக்களை நீ பிடித்துக் கொண்டிருப்பவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று தீர்க்கதரிசிக்கு காண்பிப்பது என்ன? அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். நான் உன்னுடைய தூதுவன், நான் உங்களுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். முன்பாக சாத்தானுக்கு அதிகாரமே இல்லை. நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். சாத்தானுக்கு உங்கள் மேல் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. பிடித்துக் கொள்ள முடியாது. நாம் விடுதலை பெற்ற மனிதர், முழுவதுமாக விடுதலை பெற்றவர். காரியத்திலிருந்து விடுதலை இயேசு என்னை விடுவித்தார். பாவத்திலிருந்து விடுவித்தார். விக்கிரகாராதனை விடுவித்தார். என்னை விடுவித்தார். யாருக்கும் கட்டுப்பட்டவர் நான் அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர் உங்களுடைய பிரதிநிதியாக ஸ்தானாதிபதியாக இன்றைய நான் சாத்தானை நோக்கி கூறுகிறேன், இந்த மக்களை நீ பிடித்துக் கொண்டிருக்கவனுக்கு அதிகாரம் இல்லை. இனிமேல் அவனுக்கு உண்மையில அதிகாரம் இல்லை. ஒரு ஸ்தானாதிபதி ஏற்கனவே பேசிவிட்டார். ஸ்தானாதிபதி பேசி முடித்து விட்டார். சாத்தானுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. சாத்தானுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. முதல்ல கூறுகிறார், உண்மையில அதிகாரம் இல்லை. அவன் ஒரு பூச்சாண்டி காட்டுவான். உண்மையில அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய அதிகாரம் எல்லாம் எஜமான இயேசுவினால் கல்வாரியிலே ஒடுக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி கூறுகிறார், என்னுடைய எஜமான் உன்னுடைய அதிகாரத்தை அழித்து போட்டார். மக்கள் மேல் அதிகாரமே இல்லை.
spoken. ஸ்தானாதிபதி ஏற்கனவே பேசிவிட்டார். நீ பிசாசிடம் கூறலாம். My ambassador, hallelujah. ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி என்னுடைய ஜெபித்து விட்டார். அதிகாரம் இல்லை. Pray this morning. They are believing. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். They are believing. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். Their hearts are mending in with God. அவருடைய இருதயங்கள் தேவனோடு சரிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவிக்குள்ளாக அது சேர்க்கப்படுகிறது. Building. You know about building. Building என்றால் என்ன உங்களுக்கு? building வைத்து Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள்ளாக பத்த வைத்தல். And therefore the problem of the ambassador. ஆகவே தேவனுடைய ஸ்தானாதிபதி And is rebuking Satan. அவர் பிசாசை கடிந்து விடுகிறார். Making these people suffer. இங்கே மக்களை துன்பப்படுத்துகிற பிசாசே, Come out of them in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை விட்டு வெளியே வா. My ambassador has spoken. என்னுடைய ஸ்தானாதிபதி பேசிவிட்டார். The devil has no power over. உன்மேல் பிசாசுக்கு எந்த The அதிகாரமும் devil இல்லை. has no power over. உன்மேல் பிசாசுக்கு எந்த ஒரு But அதிகாரமும் on the இல்லை. other hand, ஆனால் you have authority over the devil. பிசாசின் மேல் உனக்கு அதிகாரம் உண்டு. Hallelujah. ஏனென்றால் பிரணாம் குருவார், Satan is under our feet. சாத்தான் நம்முடைய காலின் கீழே இருக்கிறான் குருவார். சோதனை உண்டாகும். Listen before we close. அப்படி முன்பாக சற்று கவனியுங்கள். He said, after this prayer, இந்த ஜெபத்திற்கு முன்பாக he கூறுகிறார், said, do you believe that you are healed? நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள் என்று விசுவாசித்தீர்களா? ஏனென்றால் அவர் ஏற்கனவே வார்த்தையை பேசிவிட்டார். The devil has already spoken the word. ஸ்தானாதிபதி ஏற்கனவே வார்த்தையை பேசிவிட்டார். Honor that word. தேவன் அந்த வார்த்தையை ஆதரிக்க கனம் கொடுக்கிறார். அந்த வார்த்தை All power of heaven, முழு பரலோகத்தின் all ஆளுகை, that is God, தேவனுக்குரிய எல்லாம், all the angels, தூதர்களுக்குரிய all எல்லாம், are in the word spoken by the ambassador. ஸ்தானாதிபதி பேசின அந்த வார்த்தைக்கு பின்பாக ஆதரவாக இருக்கும். அதனால் விசுவாசிக்கிறாரா? நீ சுகமாக்கப்பட்டே விசுவாசிப்பாயா? And stand your feet and thank the Lord for it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தேவனுடைய ஸ்தானாதிபதி வார்த்தையை உரைத்து விட்டார். முழு பரலோகமே அந்த வார்த்தைக்கு பின்பாக ஆதரவாக இருக்கிறது. தேவனுடைய முழு காரியம் அந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கிறது. எல்லா தூதர்களும் அந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கின்றன. சாத்தான் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள். The name of all எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். Praise the name of our Jesus. Now listen. இப்பொழுது கவனியுங்கள். As a messenger from Christ, கிறிஸ்து என்ற ஒரு செய்தியாளனாக, as his ambassador, அவருடைய ஸ்தானாதிபதியாக, you could not have stood by yourself. நீ வந்து எங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்க முடியாது. Hallelujah. God, when the ambassador spoke the word, ஸ்தானாதிபதி வார்த்தையை பேசும் பொழுது God spoke to your heart. அது தேவன் உன்னுடைய இருதயத்திற்கு பேசுவதாகும். When the ambassador speaks the word, ஸ்தானாதிபதி வார்த்தையை பேசும் பொழுது hallelujah, God has to back up that word. அந்த வார்த்தையை தேவன் ஆதரிக்க பின்னிற்க கடமைப்பட்டார். If I send a campaign manager in your city to represent 45 nights, எனக்கு பிரதிநிதியாக என்னுடைய கூட்ட ஒருங்கிணைப்பாளரை ஒரு நகரத்துக்கு அனுப்புகிறான் 5 இரவுக்கு. 5 இரவுக்கு கூட்டம் இருக்கிறது சொல்லும் பொழுது, there is five meetings there. அங்க 5 கூட்டங்கள் உண்டு என்றால், He says 8 meetings. அவன் 8 கூட்டம் என்றால், I am obligated for 8 nights. என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் 8 கூட்டம் என்றால் அந்த 8 கூட்டம் நடத்த வேண்டிய கடமை எனக்கு உண்டு. Why? ஏனென்றால் The ambassador said, என்னுடைய பிரதிநிதியாக சொல்லிவிட்டார். so when the ambassador said 8, even though I wanted 5, எனக்கு 5 கூட்டம் தான் போதும், ஆனால் இவருக்கு தூதுவராக சென்றவன் 8 கூட்டத்தை ஏற்பாடு செய்தால், and I am obligated for 8 nights. அந்த
அந்த 8 கூட்டத்தை நான் நடத்த வேண்டிய கடமை எனக்கு உண்டு. He is my ambassador. அவன் எனக்கு தூதுவன். So the same manner, when I say something, அதே விதமாக நான் ஏதாவது ஒன்றை கூறுவேன். God is obligated to stand by the word. கூறும் வார்த்தைக்கு பின்பாக நின்று அதை ஆதரிக்க தேவன் கடமைப்பட்டவராக இருக்கிறார். Because I am an ambassador. நான் ஒரு ஸ்தானாதிபதி. And when the people are coming in the prayer line, அங்கே ஜெப வரிசையிலே மக்கள் வரும்போது and you and I are saying yes, he said, நீங்கள் நானும் கூறுகிறார், and I could not heal you, என்னால் உங்களை சுகப்படுத்த but முடியாது. I am an ambassador. ஆனால் நான் ஒரு ஸ்தானாதிபதி. கட்டளை கொடுக்கப்பட்டவர். ராஜேஸ்வரனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஊழியம் கொடுக்கப்பட்டவர். Recognize the ambassador. நீங்கள் அந்த ஸ்தானாதிபதியை அடையாளம் கண்டுக் கொள்வீர்களானால் You are a king. God has sent an ambassador. தேவன் ஒரு ஸ்தானாதிபதியை தூதனை அனுப்பியிருக்கிறார். Both the scene. ஆண்டாள் உத்திரையாக சாத்தான் பூமியில் நான்கு Read that before. Both the scene. சாத்தான் பூமியில் 4 முறைகளில் கூறுகிறார். நான் முன்பு கூறியது போல் தேவன் உங்களுடன் பேசி உங்களை அனுப்புவாரெனில் அவருடைய வார்த்தையை அவர் ஆதரிக்க கட்டளையிட்டுள்ளார். நீங்கள் பரலோகத்தின் ராஜ்ய பிரதிநிதியாக இருப்பீர்களானால் பரலோகம் முழுவதுமே உங்களை ஆதரிக்கும். பரலோகம் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருக்கிறது. As I said, அவர் கூறுகிறார், நான் கூறினதுமாக if God speaks and sends you, தேவன் பேசி உங்களை அனுப்புவாரானால் and God said Moses, தேவன் மோசே அனுப்பினார். God said Elijah, எலியாவை அனுப்பினார். God said Elisha, எலிசாவை அனுப்பினார். God said Joshua, யோசுவாவை அனுப்பினார். and God said Jeremiah, பிரதர் பிரணாமையும் தேவன் அனுப்பினார். பவுலை அனுப்பினார். God said Columba, கொலம்பாவை தேவன் அனுப்பினார். இரேனியஸை அனுப்பினார். மார்ட்டினை அனுப்பினார். லூத்தரை அனுப்பினார். வெஸ்லி அனுப்பினார். பிரதர் பிரணாமை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் தேவன் ஆதரித்து the prophet said God speaks to you. இப்பொழுது தீர்க்கதரிசி கூறுகிறார், தேவன் உங்களோடு பேசுகிறார். நான் உங்களுக்காக அனுப்பப்பட்டவன். What you say. ஆகவே நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை ஆதரிக்கப்படும். He backs you up. அவர் நீங்கள் கூறுவதை ஆதரிக்கின்றார். What you say. நீ என்ன கூறுகிறாயோ He backs you up. உனக்கு ஆதரிக்கிறார். Because ஏனென்றால் you are an ambassador from heaven. நீ பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு ஸ்தானாதிபதி. பூமிக்குரியவன் அல்ல. உலகத்துக்குரியவன் You அல்ல. are from heaven. பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாய். You can tell the devil this morning. காலை வேளையில் பிசாசு என்று I கூறுகிறார். have come from heaven as an ambassador for Christ. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். And you can tell the devil this morning. காலை வேளையில் பிசாசை நீ கூறலாம், நோக்கி கூறலாம். All heaven is behind me. முழு பரலோகம் எனக்கு பின்பாக ஆதரவாக இருக்கிறது. Heaven is consistent of the word of God. பரலோகம் வார்த்தையினால் உண்டானது. நிறைந்திருக்கிறது வார்த்தையால். பரலோகத்தின் ஸ்தானாதிபதி கிறிஸ்துவுக்கென்று. God sent us representing on this earth. தேவன் அவருக்கு பிரதிநிதியாக இருக்கும்படிக்கு நம்மை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். So we follow Jesus Christ. நாம் இயேசுவை பின்பற்றுவோம். Yes, sir. இயேசுவின் பின்னே போகிறோம். Hallelujah. Yes, sir. Then forward to God.